கவிதைகளை ரசிக்கும் கவிஞர்களை போற்றும் அனைத்து நல்லுள்ளங்களையும் டான் டிவியின் கவியின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பேரானந்தம் கொள்ளும் நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் 2ஆம் வருட முகில்நிலை மாணவ ஆசிரியையும் விசேட கல்வி பிரிவை சேர்ந்தவளுமான நான் ஃபசீமா நாசிர். ஒவ்வொருவரும் பிறப்பிலிருந்து கனவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றனர். அந்த கனவை அடைகின்ற பாதையின் இறுதி கட்டத்தில் என்னை வழிப்படுத்துகின்ற கல்லூரி வாழ்வை பற்றி சில வரிகளில் என் குரலை பதிய வைக்கின்றேன். கனவை நனவாக்க ஒரு தேடல், கொஞ்சிடும் அன்னை மொழியும் ஆடி பாடும் குயில் ஓசையிலும் கண் விழித்த நான் இன்று கூச்சலிடும் பலர் ஒலியிலும் கும்மாளமிட்டு உடற்பயிற்சிக்கு செல்ல விளையும் தோழிகள் சத்தத்திலும் கண் விழிக்கின்றேன் திடுக்கிட்டு. பல்வகை ஆடைகள் அப்பா வாங்கி தந்தாலும் அண்ணாவும் அக்காவும் தெரிந்து தரும் உடை அணிந்து நடை போடுவதில் அதில் ஒரு இன்பம்தான். ஆனால் இன்று குறித்த நேரத்துள் ஒரே சீருடையில் அணிவகுத்து அனைவரும் செல்லும்போது சிறு கவலைதான். அதுவே அழகான ஓர் மகிழ்வை தர பழகி போனவள். உடன் பிறப்பிற்கே அறையை பகிர 1000 சண்டை வீட்டில். ஊரெது என அறிய முதலே அறையை பகிர செய்த அழகிய அனுபவம். அறை பகிர சண்டை செய்பவள் இன்று சகோதரிகளை போன்று அனைத்தையும் பகிர்ந்து மகிழும் விந்தை. உடன் பிறப்பிற்கே அறையை பகிர 1000 சண்டை வீட்டில். ஊரெது என அறிய முதலே அறையை பகிர செய்த அழகிய அனுபவம். அறை பகிர சண்டை செய்பவள் இன்று சகோதரிகள் போன்று அனைத்தையும் பகிர்ந்து மகிழும் விந்தை. சுவை உணவை அம்மா தரும்போது 1000 குறை கூறி சாப்பிட அடம் பிடித்து சினுங்களுடன் உண்டு பழகிப்போன நாட்கள். இன்றோ சாப்பாட்டு நேரத்திற்காக சளைக்காது பார்த்திருந்து பருப்பு கறியை கூட பஞ்சமிர்தமாக எந்த கரையானாலும் எதுவும் பேசிடாது தோழிகளுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து உற்றவராய் உரையாடும் உன்னத தருணங்கள். இவையெல்லாம் வாழ்வில் இணையற்ற இன்ப நிகழ்வுகளே. கனவுகள் தேடி ஓடி வந்து கண்ணீரோடு உறவுகளை பகிர்ந்து கவலையாய் ஊரையும் நண்பர் கூட்டத்தையும் விலகி தனியாய் போய்விடுவோமோ என்று தவித்த தவிப்புக்கள் தவிடு பொடியாக தகர்த்தறிய தன்னிகரற்ற நண்பர்கள் தனிமையை போக்கிட தட்டுணிவோடு நான். கனவுகள் தேடி ஓடி வந்து கண்ணீரோடு உறவுகளை பிரிந்து கவலையாய் ஊரையும் நண்பர் கூட்டத்தையும் விலகி தனியாய் போய்விடுவோமோ என்று தவித்த தவிப்புக்கள் தவிடு பொடியாக தகர்த்தறிந்து தன்னிகரற்ற நண்பர்கள் தனிமையை போக்கிட தட்டுணிவோடு நான். ஆளுமையும் தலைமைத்துவமும் அணி செய்ய ஆனந்தமாக வாழ்க்கை அனுபவத்தையும் வனப்பான சொந்தங்களையும் யதார்த்த வாழ்வின் நுணுக்கங்களையும் ஆற்றல்களையும் அழகாய் ஒன்று சேர்த்து தந்தது. ஆளுமையும் தலைமைத்துவமும் அணி செய்ய ஆனந்தமாக வாழ்க்கை அனுபவத்தையும் வனப்பான சொந்தங்களையும் யதார்த்த வாழ்வின் நுணுக்கங்களையும் ஆற்றல்களையும் அழகாய் ஒன்று சேர்த்து தந்தது. இச்சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கிய டான் தொலைக்காட்சி குழுவினருக்கும் ஊக்குவித்து வழிகாட்டிய அன்பிற்குரிய விரிவுரையாளர் ஜெயலட்சுமி உதயகுமார் அம்மணி அவர்களுக்கும் இதற்காக அனுமதி வழங்கிய மதிப்பிற்குரிய பீடாதிபதி அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இறையருளை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.